மக்களே, வெல்கம் டு இமென்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா இப்போ சாமுவா கன்ஃபியூஷியஸ் டெம்பிள் வந்திருக்காங்க. கன்ஃபியூஷியஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு சைனாவில் ஒரு பெரிய டீச்சராக இருந்துச்சு, முதல் டீச்சர்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம அங்கே உள்ளே போகலாம், டெம்பிள்குள்ளே போகலாம். இப்போதான் லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்குது, ரைட் சைடு ஒரு டோர் இருக்குது. இவங்களோட ஒரு தியரி படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா டெம்பிள்ஸ்க்கு போனாலுமே வந்து ரைட் சைடு ஏறிட்டு என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடு ஏறிட்டு எக்ஸிட் ஆகும்போது வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன ஒரு பிலீவ்ஸ்னால், ரைட் சைடில் போயிட்டோன்னா நம்ம சின்ஸ், நம்மளோட பாவங்கள், நம்ம சேட்னஸ் எல்லாத்தையும், ஒரிஸ் எல்லாத்தையும் வந்து ரைட் சைடில் போய் விட்டுக்கிட்டு இந்த என்ட்ராகும்போது அது எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே கொண்டு போய் நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயாக வந்துடணும் அப்படின்னு தான் இவங்களோட ஒரு பேசிக்கான ஒரு பிலீஃப். நம்மளும் வந்து கொஞ்சம் வரிஸ் வச்சுருக்காங்க, அதை எடுத்து உள்ளே போயிட்டு திரும்பி வருவோம். வாங்க. சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர். இங்கே பாருங்கள், பழைய காலத்து வந்து அந்த காலத்து வந்து ஃபுல்லாகவே தடி நினைக்கிறேன், தடி கீழே வந்து ஸ்டோனு எப்படி உருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஒரு மெஷின்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லாத, இதெல்லாம் கையிலே செஞ்சு தான் இருக்குதான். இது எதுவும் மோர் தேன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பழக்கம் இருக்காங்க. அந்த டோர்லாம் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்காங்க. அது ஒரே கையில் ஒரு கட்டிங் செட்டு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்சர். என்ட்ரன்ஸே செம்மையாக போய் பார்த்தா இதுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோட்டையும் பாருங்கள், அந்த சைனீஸோட அந்த வளர்ந்து சின்ன வெள்ளத்தோட வளவு மாதிரியே இருக்காங்க. எல்லாரும் சொன்னால் நல்லா இருக்கு. அந்த மியூரல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, மியூரல் ஆர்டிஸ்ட் நல்லா இருக்குது அது பார்க்க. ஸோ இந்த ரைட் சைடில் நம்ம உள்ளே போவோம். இங்கே செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு வெயில் இல்லை, பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க. சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க, கொடை மாதிரி நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் அப்படி இப்படி ட்வீன்ஸ் மரம் போல குஞ்ச மாதிரி இருக்கேன். இல்லை முகில் அங்கேயும் அதே மாதிரி ரெண்டு ட்வீன்ஸ். இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் புதுசாக பார்க்குறேன். அந்த ரவுண்ட் சைட்ஸில் ஒரு என்ட்ரன்ஸு, படிக்கட்டு. நம்ம கோவிலில் நம்ம ஊரில் கோவிலில் மாதிரி இதை படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. அப்படியே சுட்டு கொம்பிட்டு போகிற மாதிரி இருக்கு. இங்கே என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம ஷூஸ் போட்டு உள்ளே வந்துடலாம். நம்ம ஊர்லலாம் வந்து வெளியே கலட்டிட்டு தான், செப்பல் கலட்டிட்டு தான் போடணும். ஏன்னா இங்கே அப்படி ஒரு இது நான் பார்த்ததே இல்லை. எங்கே வேணாலும் இங்கே வந்து நீட்டாக ஷூஸ் போட்டு வந்துருக்கோம். இது நமக்காக பழைய அந்த தரவாடிக்கு வந்த மாதிரி இருக்குது. அந்த 4 கட்டு தரவாடு இருக்கும்ல கேரளாவில், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி தான் இருப்பாங்க. சைனீஸ் ஸ்கிரிப்ட், இது எந்த லிபிங் எனக்கு தெரியல, சைனீஸில் தான் மட்டும்தான் தெரியுது. அந்த வாழாக்குடி எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ட்ராயிங் மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லெட்டர்ஸு, எனக்கு படிக்க தெரியாது. அப்புறம் ஒரு செடி மண்ணில் செஞ்சுருக்காங்க, களிமண்ணில் செஞ்சுருக்காங்க. நல்ல மண்ணில் செஞ்சுருக்காங்க. அந்த வருஷத்துல பழக்கம் இருக்குது, அதில் பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க, இதில் பற்றி நம்ம படிப்போம். திஸ் இஸ் த இன்சைட் டோர் ஆஃப் த கன்ஃபியூஷியஸ் டெம்பிள். த விட்த் ஆஃப் த டோர் கன்சிஸ்ட் ஆஃப் 5 days. The house gradient is designed such that the front and the back are of the different lengths. The back gradient is longer than the front gradient. There are also door nails on the main door in the open room, with both the right and left sides consisting of 54 door nails each. The brick carving on 2 sides use collage effect. Okay. G gate. இந்த கேட்டோட பேர், நம்ம நிற்கிற கேட்டோட பேர் G gate. இங்கேயுமே வந்து பார்த்தா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நின்று பார்த்தா தெரியல, கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது. ஸ்கிரிப்ட்ஸ் போட்டிருக்கு. அது வந்து ஏதோ கோல்டன் இதில் போட்டு இருந்திருக்காங்க, ஸ்டோன்ஸில் புதுசாக இருக்குது. இந்த மணி பார்த்து வித்தியாசமாக இருக்காங்க. மணிக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை. மணி வந்து அது முத்து இருக்கும்ல, அது இல்லாத ஒரு மணி எப்படி அடிக்கிறேன்னு தெரியல. மேபி வேறு ஏதாச்சும் பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு தெரியல.
செஞ்சுருக்காங்க. லெதர் தான் இது. சும்மா தொடும்போது அவ்வளோ சத்தம் வருது. அப்போ இது வந்து அந்த ஸ்டிக் வச்சு அடிக்கும்போது எப்படி இருக்குமா? இது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஸ்கூலு பழைய காலத்தில் நம்ம ஸ்கூலில் இருக்க பால்வாடியில் இருக்கிறது அதே மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு வராங்க இருக்கேன். நல்லா இருக்கு இந்த விண்டோ. இது எல்லாமே தடியில் புட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ண முடியல. வெளில போவோம். கீழே வந்து மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையுமே கீழே ஃப்ளோருக்கெல்லாம் மண் தான். ஆமாம், இது ஸ்கூல் தான். அது இதுதான் வந்து கிளாஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். A B C D E F G H I. இங்க பாருங்க, இங்க மறுபடியும் ஒரு பொக்கில் இல்லைன்னு வச்சிருக்காங்க. பாருங்க. Speaking in Chinese, I think. Cha chun cha, chan chun cha, xi xi. நம்ம டெக்கரேஷன் யூஸ் பண்ணி சரி. மண் கட்டி இது பண்ணி இதெல்லாம் மியூரல் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. நைஸாக மினியேச்சர் ஆஃபீஸ் ஜி கேட். நம்ம போன ஜி கேட் டெம்பிள் பேக் லென்த் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தா வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் திஸ் இஸ் கன்ஃபியூஷியஸ் டெம்பிள்னு. ஏன்னா இங்கே கன்ஃபியூஷியஸோட ஒரு ஸ்டாச்சு கூட நான் இன்னும் பார்க்கல. ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. மேபி அவங்க சொன்ன வச்சனங்களாக இருக்கலாம், அவங்க சொன்ன அந்த தாட்ஸு ஃபிலோசபிஸ் எல்லாமே தான் அவங்க வந்து ஒரு நம்ம ஆராதனா இடத்துல வச்சுருக்காங்க. அதே அப்படியே தெரியுது அந்த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் அவங்க எவ்வளோ அதில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த கலர் காம்பினேஷன். க்ரீனில் வந்து ஒயிட் நிறைய வந்து மாறி போயிருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு போல. டெம்பிள்குள்ளே போய் பார்ப்போம். ஜாலி மாதிரி இருக்கு. ஸ்டாச்சு கூட இல்லை, கன்ஃபியூஷன் ஸ்டாச்சு கூட இல்லை. உள்ளே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் தான் எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து சைனீஸ் மொழி தெரியல, அதனால் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. வேணா நம்ம கூகுள் பண்ணி பார்ப்போம். கன்ஃபியூஷன்ஸோட ஒரு ஸ்டாச்சு கூட வச்சு அவங்க வந்து ஆராதனை பண்ணாங்க. அவங்களோட ஒரு வசனம் மாதிரி தான் எழுதியிருக்காங்க. த டிவைன்
டேப்லெட் ஆஃப் தி மோஸ்ட் சேக் அண்ட் டீச்சர் கன்ஃபியூஷஸ்னு வந்து அந்த சைனீஸில் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டீச்சர் எப்படி பெருமா இருக்காங்க, அவங்களோட ஸ்கிரிப்ட்ஸு அவங்க சொன்னது எல்லாமே அவங்க எழுதி டெபிளில் வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்க. ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது இதில். நல்லா இருக்க ஒரு ஸ்கூலுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பழைய காலத்தில் ஒரு ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்கேன். நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you next video. Bye.